இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் நம்மகிட்ட அவைலபிலிட்டி கிடைக்கும். தேவைப்படுறவங்க நம்ம சேனல் பார்த்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இது பாருங்கள், வெயிட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம், ஷீலா ஒயர் கூடையில். ஸோ இது டேரெக்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 20 சென்டிமீட்டர் ஃப்ரேமு, 8 இன்ச்சு ஃப்ரேமு. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 77 இருக்குது, 77 78 வந்துச்சு. ஸோ இதுலேயே வந்து விதவுட் செயினில் வந்து 18 சென்டிமீட்டர் வரும். இப்படி போட்டிங்கன்னா அது 62 கிராம்ஸ் வரும், 62 கிராம்ஸ் வரும். இது வந்து 20 சென்டிமீட்டரு. ஸோ 8 இன்ச்சு ஃப்ரேம் இது. இது வந்து நம்மளுக்கு வித் ஹேண்டில் வந்துருச்சு நேற்று. ஸோ அந்த ஹேண்டில் வாங்கிட்டு வந்ததை நான் பிரிச்சுட்டு நம்ம அதையும் இன்றைக்கி வீடியோவில் காட்டிடுவோம். ஸோ இதை பாருங்கள், 100 கிராம்ஸுங்க. ஸோ 100 கிராம்ஸ் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைமு எல்லாத்தோட ஃப்ரேம்ஸையும் நம்ம வந்து ரேட்ஸ் போட்டு கொடுக்குறோம். இது டீலர்கிட்டேருந்து டேரெக்டாக எடுக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோங்க. ஸோ இந்த வாட்டி நான் வாங்கினது வந்து 1050, ஃபஸ்ட்டு வாங்கினது 1250 அமேசானில். அவங்கக்கிட்டே நம்ம ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு அது வந்து ஆஃபரில் கிடச்சிது 1050. நேற்று வந்துருச்சு, வாங்கிட்டு நான் இப்போ பாருங்கள் பிரித்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு. நல்லதை பாருங்க, லோ ஆகிடுச்சு பேட்ரி. ஸோ 0 பண்ணிக்கலாம். இது ஃப்ரேமோடு உள்ளது. பேட்டரி லோங்க. சரி, ஓகே. ஃப்ரேமோடு உள்ளது 100 கிராம்ஸ் இருக்குது. 20 சென்டிமீட்டர் வந்து இது இருக்குது, 78 கிராம்ஸ் இருக்குது. அதாவது ஹேண்டில் வச்சது 20 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு 100 கிராம் இருக்குங்க. ஃப்ரேம் இல்லாமல் ஹேண்டில் இல்லாமல் ஃப்ரேம் கைக்கிறது வந்து 77 to 78 கிராம்ஸ் இருக்கும். இதையே வந்து 18 சென்டிமீட்டரில் வரும், அது வந்து 62 கிராம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு தான் நம்ம காட்டுவோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் பே பண்ண பிறகு தான் நான் வந்து வெளியே அனுப்புவேன். ஸோ இதெல்லாம் நான் இப்போ இருக்க